கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரை குறித்து பார்த்து வருகிறோம். சங்கீதம் 126 சங்கீதம் 5-6 வசனத்தில் வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறாயா? தெய்வ பிள்ளைகளே, நீ கண்ணீரோடு ஆண்டவருடைய நாமத்தை நீ விதைக்கிறாயா? கம்பீரத்தோடு அறுப்பாய். நீ கண்ணீரோடு விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? கம்பீரத்தோடு அறுப்பாய். ஆண்டவரே, நான் விதைக்கிற விதைகள் எப்படி இருக்கிறதோ என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நானும் விதைத்து கொண்டே இருக்கிறேன், உடைய வார்த்தை விதைத்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பலன் இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, கம்பீரத்தோடு ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக தேவன் உன் வாழ்க்கையிலே உன் கண்ணீரை கண்டு அதிசயங்களை அற்புதங்களை செய்வா. தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மனத்துல நான் விதையை வாங்கி விதைச்சிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு விதைத்து இருக்கிறாயா? தேவ பிள்ளைகளே, உன் கண்ணீரை கண்டு கம்பீரத்தோடு அறுப்பா. தேவ பிள்ளைகளே, கம்பீரத்தோடு நிற்கும்படியாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வா. கண்ணீரோடு தொழில இருக்கிற பைசா போட்டு நீ வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாயா? தேவ பிள்ளைகளே, தேவன் அதில் கம்பீரத்தோடு உன் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக உன் வழி நடத்தபடியாக ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரோடு விதைகளை விதைக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கிறேன், எனக்கு ஒரு பலன் இல்லையே என்று சொல்லி நினைக்காத. இத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்கிறேன், சுவிசேஷமாக சொல்லுகிறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம் விவசாயம் பார்க்கிறேன், ஆண்டவரே இத்தனை வருஷம் தொழில் பார்க்கிறேன், கண்ணீரோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே ஒரு கம்பீரத்தை ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்கபடியாக தேவ பிள்ளையே, ஆண்டவர் தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போறார். கண்ணீரை துடைக்க போறார். நீ வடித்த கண்ணீருக்கு, நீ விதைத்த விதைகள் அதுக்கு பலன் கொடுக்க போகிறது. தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைக்கப்படுது, அவன் கம்பீர 100 மடங்கு அறுவடை செய்தது போல உன் வாழ்க்கையிலே தேவன் நம் கண்ணீரை கண்டு 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையில் இந்த வார்த்தையை செய்து இருக்கிறது. இந்த வார்த்தை நேற்று என்று மாறாது. தேவ பிள்ளைகள், நீ கலங்காமல் கையாபடி என்று தேவ பிள்ளைகளை தைரியத்தோடு திடல்படுகிறது. என் கண்ணீரை காண்கிற தேவன், அப்பா, நான் கண்ணீரோடு விதைக்கிறேன், கம்பீரத்தோடு அறுக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என் அரிக்கட்டில் உயர்ந்து நிற்கிறேன், தலை நிமிர்ந்து நிற்கிறேன். இந்த உலகத்துல நான் தளர்ந்து நிற்கிறேன். இருக்கிற ஏரியாவில நான் ஒளி செய்கிற பகுதியில, தொழில் செய்கிற பகுதியில, நான் செய்கிற விவசாயத்துல, நான் படிக்கிற படிப்புல தளர்ந்து நிற்கத்தக்க என் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். வார்த்தை மாறவே மாறாது, நேற்று என்றும் மாறாத தேவன். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஒருவேளை கண்ணீரோடு வேதனையோடு தான் தேவ பிள்ளைகளை விதைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகள், அதுக்கு தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்கத்தக்க பலன் கொடுக்க போறார். கண்களை முடிஞ்சவன் செல்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்லுவோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் சொல்லுறேன். ஊழியத்துல, சுவிசேஷ ஊழியத்துல, அப்பா, கண்ணீரோடு இத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் இல்லையே சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கம்பீரத்தோடு ஆத்மாக்களை அறுவடை செய்ய கிருபை செய்யுங்க. விவசாயத்துல கண்ணீரோடு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. தொழில கண்ணீரோடு பிள்ளைகள் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு கம்பீரத்தோடு அந்த தொழில ஒரு ஆசீர்வாத அறுவடை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆவிக்கிற வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு கண்ணீரோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை இறங்கட்டை சொல்லி கம்பீரத்தோடு அறுக்கத்தக்க கிருபைகளை செய்கிறார். I live a culture because three in the name of Jesus. God bless you. கர்த்தர் கண்ணீரோடு